எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சொல்லப்பட்டிருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. வணக்கம். திஸ் இஸ் ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி. நான் உங்கள் ராஜேஷ் கண்ணன் பேசுகிறேன். ஓகே. ஸோ ஒரு 3-4 நாளாகவே நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா 24,000 சிஇ அண்டு 2400 2400 பிஇ. இன்றைக்கி தான் இந்த பிஇயை மட்டும் மாற்றிக்கிட்டோம். 24,200 பிஇ எடுத்திருந்தோம். ஓகேவா? ஸோ இதே லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு 3 நாளாகவே இந்த ஆரஞ்சு லைனை வரைஞ்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 24,050 அந்த 24,040 அப்படின்ற லெவல். அந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு ஹெவி ஃபால் வரும் அப்படின்றத நம்ம ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபால்னு. ஸோ 24,050 24,040 அந்த லெவலை தான் மார்க்கெட் பிரேக் பண்ண முடியாமல் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. அந்த லெவலை இன்றைக்கி மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஹெவி ஃபால். இந்த ஹெவி ஃபால் தான் 24,040 பிரேக் பண்ணால் வரும் அப்படின்றத தெளிவாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டு அதை கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி நம்மளோட கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே. இன்றைக்கி கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் 2 பேருமே ஓப்பன் பண்ணதுமே நான் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தது இந்த 24,000 இந்த இடம். ஓகே. 24,200 அண்டு 24,000 கால் ஆப்ஷன். 137 ரூபா இவனுக்கும், 133 ரூபா 35 ரூபா இவனுக்கும். இந்த 2 இதையுமே கொடுத்துட்டோம். இந்த இதற்கு யார் மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களோ, அதாவது புட் ஆப்ஷன் 135 ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும். இல்லைன்னா கால் ஆப்ஷன் 135 ரூபா 138 ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும். இந்த ப்ளூ லைன். ஓகே. இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் இவனால் என்ன பண்ண முடியும், ஒரு அந்த ப்ரைஸை ஹோல்டு பண்ணி கொண்டு போக முடியும். இல்லைன்னா மார்க்கெட் அங்கேருந்து வீக் ஆயிரும் அப்படின்றத காலையில் ப்ரீ மார்க்கெட்லேயே இந்த 135 லெவலுங்கிறத கொடுத்தாச்சு. புரியுதுங்களா? ஓகே. அது போக நம்மளுடைய பேரலல் சேனல் பாருங்கள். நேற்றே நம்ம வீடியோலையே காமிச்சிருந்தோம். இந்த பேரலல் சேனலில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டும் கீழே பிரேக் ஆகிற மாதிரி போயிட்டு கரெக்டாக நம்ம லெவலை தொட்டுட்டு என்ன பண்ணிட்டான், உள்ளே வந்தான். மறுபடியும் அதே டாப்பு இங்கே இது பண்ணிட்டான். சரியா? ஆக்சுவலாக நம்ம முதையே புட் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். 91 கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே ஆஸ்லேஷன் ஆனது, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்டர்பன்ஸு எல்லாம் சேர்ந்ததுனால அந்த இடத்துல ஒரு 3 பாயிண்ட்ஸில் கட் பண்ணிட்டோம். சரியா? 3 பாயிண்ட்ஸில் கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனான். இந்த ட்ரெண்ட் லைனாக அப்போவே வரைஞ்சிட்டேன் நான். சரியா? திரும்பவும் வந்தான். இந்த இடத்துல எனக்கு கால் ஆப்ஷன் டபிள்யூ போடுற மாதிரி இந்த இடத்துல காமிச்சான். ஓகே. அந்த டைமில் ஓஐ 24,200 ஓஐ ஹெவியாக இருந்தது. 24,200 இந்த லெவலில். ஸோ மார்க்கெட் அதை தொட்டுட்டு அங்கே லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தது. அதுலேயும் ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் எஸ்எல். ஸோ இங்கேயும் எஸ்எல் ஹிட்டு. ஓகேவா? ஆனால் இந்த புட் ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும்போது இங்கே தான் இருந்தது அந்த டைமில் புட் ஆப்ஷன். ஓகே. இது பேரலல் சேனலு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது பெர்ஃபெக்ட் டபிள்யூ பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆயிரும். அதனால இது பிரேக் ஆச்சுன்னா எல்லாரும் கண்டிப்பாக எடுத்துடணும் அப்படின்ற மெசேஜ் கொடுத்தாச்சு. நம்ம கொடுத்த லெவலையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே வந்தான். இதுலேயுமே சொன்னிருந்தோம் ஃபஸ்ட் டார்கெட் 178 கரெக்டாக மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த டார்கெட் 206. அடுத்த டார்கெட்டு 237. அதுக்கு அடுத்த டார்கெட்டு 279. இந்த டார்கெட்டு தான் வரிசையாக கொடுத்துருந்தது. எல்லாத்தையுமே மார்க்கெட் ஹிட் பண்ணாங்க. ஹிட் பண்ணிவிட்டு அதையும் தாண்டி போனது. இந்த 23,950 கடைசியாக மார்க்கெட் அங்கேருந்து தான் ஒரு பெரிய ரேலி கொடுத்துச்சு. ஓகேவா? 24,050 புட் ஆப்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் வர மாட்டேங்குது, இந்த இடத்துல நான் கேண்டிலே காணோம். ஓகே, இந்த வந்துருச்சு. சரியா? இங்கே மேலே ஆர்டர் பிளாக் இருக்குது.
மேலே சாரி 24,950 ஓகேவா. மேலே ஆர்டர் பிளாக் இருக்குது 125 124 ஆர்டர் பிளாக் இருக்குது. மார்க்கெட்டு இங்கேருந்து பிரேக் ஆகி வந்துச்சுன்னா அங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல 1 மினிட்ல வச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு ஃபுல்லாக மார்க்கெட் வந்து டபிள்யூ அண்டு எம் பேட்டர்ன் தான். டபிள்யூ அண்டு எம் இங்கே பாருங்கள், எம்மு இது ஒரு எம்மு பிரேக் அவுட் ஆக முடியல. இங்கே பாருங்கள் டபிள்யூ ஓகே. இங்கே 1 மினிட்ல பாருங்கள் டபிள்யூ பேட்டர்ன் தான் சரியா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னம்னா, இந்த 20 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா இந்த ஆப்ஷன் வந்து வீக் ஆயிரும். 20 ரூபாய்க்கு கீழே போகக்கூடாது. 20 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா இவன் தான் இன்னைக்கு பெரிய லெவலில் அடிப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே ஒரே கேண்டில் 100 பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. 25 ரூபாலேருந்து 125 ரூபா. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு நல்லா அள்ளி கொடுத்துட்டான். அதாவது ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாகவே வந்து ப்ரீமியம் வந்து ஃபுல்லாக மெல்ட்டிங்கு. ஸோ அதுக்கு சேர்த்து வச்சு மார்க்கெட் இன்னைக்கு புட் சைடு வந்து நல்லாவே கொடுத்துட்டாங்க ஓகேவா. இதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இந்த இடத்த வந்து நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இந்த இடத்த கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஒரு மார்க்கெட்டு மேலே போகிறதுக்குனாலும் சரி கீழே போகிறதுக்குனாலும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அக்குமுலேஷன் ஃபேஸில் தான் போடுவாங்க. அக்குமுலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனி சைடு மார்க்கெட் வந்து வெளியில் வர்றாங்கல்ல, ஏதாவது ஒரு பக்கம் மார்க்கெட்டு வெளியில் வரும். அப்படி வெளியில் வரும்போது பிளாஸ்ட் ஆயிரும் சரியா. அந்த பிளாஸ்ட் தான் இன்றைக்கி நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து கற்றுக்கணும், இது ரொம்ப முக்கியம் சரியா. அது போக இந்த வியூவை பாருங்களேன், ஒரு ஷோல்டர், ஒரு ஹெட்டு அண்டு ஒரு ஷோல்டர் ஓகே. இதுக்கு இங்கே ட்ரெண்ட் லைன் வருது, இங்கே ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வருது ஓகே. தெரியுதா. ஸோ இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். மார்க்கெட்டு பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. திருப்பி இந்த பேட்டர்னை ஒன்று மார்க்கெட்டு வந்து ரீடெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஆகி கீழே போயிடணும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். நாளைக்கு மார்க்கெட்டில் இம்பார்ட்டண்ட் லெவல் வந்து இந்த 748 இந்த லெவல் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சரியா. மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணால் இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா. இங்கே ஒரு மார்க்கெட்டு டபிள்யூ போட்டு மேலே ஏறிச்சு, இப்போ எம் போட்டு கீழே வந்துருச்சு சரியா. அதுதான் அப்படி தான் நடக்கும். எந்த பேட்டர்ன் போட்டு மார்க்கெட் மேலே போகிறானோ அதே பேட்டர்ன் போட்டு தான் எப்பயுமே இறங்குவோம். இங்கே பாருங்கள், டபிள்யூ போட்டு மறுபடியும் ஒரு டபிள்யூ போட்டு போச்சு சரியா. 2 டபிள்யூ போட்டு மார்க்கெட் என்ன பண்ணால் மேலே போனான் ஓகே. இப்போது மார்க்கெட்டை பாருங்கள், இங்கே பாருங்கள் அதே தான் எம் போட்டுச்சு, மறுபடியும் எம் போட்டு கீழே வந்திருக்கு சரியா. எம் போட்டுச்சு, போக முடியல. அங்கே எப்படி வந்து டபிள்யூ போட்டுச்சுல்ல, இங்கே இந்த பேட்டர்னில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டபிள்யூ போட்டுச்சுல மார்க்கெட்டு, அழகாக மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ஒரு டபிள்யூ போட்டாங்க, போக முடியல, பிரேக் அவுட் நடக்கலை. அதுக்கு அடுத்த டபிள்யூவில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான் ஓகேவா. அதே மாதிரி தான், அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எப்போவுமே மார்க்கெட் நடக்கும் சரியா. இப்போது மேலே போனது டபிள்யூ போட்டு போனதுனால இப்போ எம் பேட்டு மேலே கீழேருந்து வரணும். இங்கே பிரேக் அவுட் நடக்கலை, கீழே உள்ளே போயிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு சின்ன எம்மை போட்டு அப்படியே இறங்கிட்டான் ஓகேவா. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தும் பாருங்க, மார்க்கெட் ஒரு டபிள்யூ போட்டு மேலே ஏறுற மாதிரி காமிச்சான், ஆனால் மறுபடியும் வந்து தோற்று போயிட்டான் ஓகேவா. மறுபடியும் மார்க்கெட்டு டபிள்யூ போடுற மாதிரி போய் அப்படியே தோற்று போயிடுச்சு சரியா. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதை ஈஸியாக வந்து படித்து கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஈஸி ஓகேவா. கற்றுக்காமல் போய் ட்ரேட் பண்ணி மாட்டிக்காதீங்க, அது வந்து உங்களோட கேபிட்டலுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஜூலை 1ஆம் தேதி நம்மளோட பேட்ச் ஆரம்பிக்குது. ஸோ அங்கே நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், நிறைய படிக்கலாம், நிறைய புது விஷயங்களாக வந்து கற்றுக்கலாம். அப்புறம் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு நியூ ஃபாலோயர்ஸ், ஓல்டு ஃபாலோயர்ஸ் எல்லாருக்குமே
நம்ம ப்ரீவியஸாக வந்து நம்ம ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி அப்படின்ற ஒரு சேனலை தான் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ளைனாக வந்து நம்மளோட சேனல் பேர் வந்து ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி அப்படின்னு மட்டும்தான் இருந்தது. சில பல காரணங்களுக்காக அந்த சேனலை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. சரியா? ஓகே, உடனே நம்ம வந்து ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி 2.0 அப்படின்ற சேனலை ஆரம்பித்தோம். ஓகே, 2.0. நம்ம இந்த ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமியில் சில விஷயங்கள் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல ஆரம்பித்தோம். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. நம்மளுடைய பழைய சேனல் ஆரம்பித்து 1 இயர் ஆயிடுச்சு. ஓகே, இந்த புது சேனல் ஆரம்பித்து 4 months தான் ஆகுது. ஓகே, 4 months தான் ஆகுது. அந்த பழைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்டு, நிறைய வீடியோஸு நிறைய போட்டிருந்தோம். சில பல காரணங்களால் பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2.0 அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். பேரில் மட்டும் 2.0 அப்படின்னு வச்சுட்டோம்னா போதுமா? கான்செப்ட்லேயும் அந்த 2.0ங்கிறத கொண்டு வரணும்ல. அப்போ அதுக்காக நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணி, ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஏன்னா 11 years ஃபீல்டில் இருக்கோம்ல. ஸோ நம்ம மக்களுக்கு, அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கும்போது அதை வந்து எவ்வளோ எளிமையாகவும் ஈஸியாகவும் புரிகிற மாதிரியும், அதை வந்து அவங்க லைவ் மார்க்கெட்லேயும் சரி, அவங்க தனியாக உட்காந்து ட்ரேட் பண்ணும்போதும் சரி, அது அவங்களுக்கு எந்த வகையில் நல்லபடியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத யோசித்து அதில் டெவலப் பண்ணதுக்கு தான் ஒரு 2.0 அப்படின்ற வெர்ஷனில் அட்வான்ஸ் கிளாஸஸில் நம்ம ஒரு 2-3 கான்செப்டை உள்ளே கொண்டு வந்து அதை மெங்கிள் பண்ணோம். அந்த கான்செப்ட் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்க கான்செப்ட், நாட் ஓன்லி இந்தியன் மார்க்கெட்டு, எல்லா மார்க்கெட்லேயுமே நல்லா ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய கான்செப்டை உள்ளே கொண்டு வந்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு மென்டர் வந்து அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜை வந்து ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டூடெண்ட்டோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஓகேவா? அப்போ மென்டாராக நம்ம வந்து அதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போது மார்க்கெட்டில் நாங்கள் PTA, அதாவது ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமியோட 3.0 வெர்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 3.0 வெர்ஷனில் இன்னுமுமே அட்வான்ஸ் கிளாஸாக ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் எப்படியெல்லாம் நம்மளால் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு 3 கான்செப்ட் 3.0 வெர்ஷனில் ஒரு 3 கான்செப்டை உள்ளே கொண்டு வந்துட்டோம். பேக் டெஸ்டிங் போயிட்டுருக்கு, பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட்லேயுமே அது வந்து நல்லபடியாக ஒர்க் ஆகிருந்தது. அதுதான் அந்த 25 ரூபாலேருந்து 125 ரூபா போனது. 3.0 வெர்ஷன் வந்து பயங்கரமான ஒரு, என்ன சொல்கிறது, இது வரைக்கும் அதான் 2.0 வெர்ஷனே இது வரைக்கும் மார்க்கெட்டில் யாருமே சொல்லி கொடுக்காத கான்செப்ட் தான். 178 கான்செப்ட்டு, அப்புறம் நம்ம ஃபிபனாக்கி டூல் வச்சு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓப்பன் ப்ரைஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே தேடினாலுமே கிடைக்காத ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வந்து அது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி லைவ் மார்க்கெட்டில் உட்காந்து அதை ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். லைவ் மார்க்கெட்டில் அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேடும் எடுக்கிறோம். இப்போ ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமியோட 3.0 வெர்ஷன் இஸ் லோடிங். ஓகே, கூடிய சீக்கிரம் அதை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நேரம் வரும். இது இப்போதைக்கு டெஸ்டிங் மோடில் இருக்குது. கண்டிப்பாக அது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலாவாக இருக்கும், ஒரு கான்செப்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கான்செப்ட்டு பக்கா கான்செப்ட். ஓகே, 3.0 இஸ் லோடிங். ஓகே, தேங்க்யூ கைஸ். நம்ம ஜூலை 1ஆம் தேதி பேட்சில் மீட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் படிக்கலாம். ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி 2.0 வெர்ஷனுக்கு உங்கள் எல்லாரையுமே வரவேற்கிறேன். தேங்க்யூ, குட் நைட்.